நான் தான் உங்களோட இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஆர் கௌதம். ஸ்ரீ சக்ரா இயற்கை யோகா மற்றும் அக்குபங்க்சர் மருத்துவமனை திருச்சியில இருந்து. ஸோ நான் இயற்கை மருத்துவத்தில் 7 இயர்ஸாக நம்ம ஸ்ரீ சக்ரா நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல் திருச்சியில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேச்சுரோபதியில் இந்த டிசீஸ் தான் க்யூர் பண்ணும் அப்படின்றது பார்க்காம கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், ரெக்கவரி ஆகாத ஸ்கின் இஷ்யூஸஸ்லாம் கூட நம்ம ரெக்கவரி பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண் குளியல், வாழை குளியல், நீராவி குளியல். ஏன் இந்த 3 ட்ரீட்மெண்ட்டை நான் மெயினா இதுல பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3மே டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட். கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவுகளின் நீக்கமே ஆரோக்கியம். எப்ப நம்ம உடம்புல கழிவுகள் தேக்கம் அதிகமாயிட்டே போதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாடியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகும். இப்போ இந்த இடத்துல எப்போ இந்த பிரச்சனைகள் அதிகமாகிறது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, பேசிக்கா அக்யூட் டிசீஸ், அக்யூட் இல்னஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உடம்பு ஒரு சிம்டமா சொல்ல ஆரம்பிக்கும். எதர் காய்ச்சல் வரும், சளி இருமல் வரும், வயித்தால போகும், கண் எரிச்சல் வரும், கண்ணுல இருந்து தண்ணி வரும், தொண்டை கரகரப்பு வரும். இது எல்லாமே உடம்பு ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க பண்ணியிருக்க, என்னால அதை தாங்க முடியல, ஸோ அதை நீ சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுதான் உடம்புல வரக்கூடிய இந்த பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உடனே ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் இதுக்குன்னு ஒரு டேப்லெட்டை வாங்கி நம்ம அந்த டேப்லெட்டை போட்டு உள்ளுக்குள்ள இருக்க பிரச்சனையை சப்ரஸ் பண்ணிடுவோம். ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்கு நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனா இதே மாதிரியே ஒவ்வொரு சீசன் மாறும்போது நம்ம அதை தப்பு பண்ணுவோம், ஒவ்வொரு கிளைமேட் மாறும்போது நம்ம அதை தப்பு பண்ணுவோம், ஒவ்வொரு தண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போறேன், இந்த தண்ணியோட சேஞ்சஸ் எனக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கோம். அந்த தண்ணியை நம்ம குடிக்காம இருந்தாலும் நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனா நம்ம அப்பயும் அதே மிஸ்டேக் தான் நம்ம பண்ணுவோம். ஒரு உணவை நம்ம மாத்தி எடுத்திருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சரியா பண்ணாம வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட நம்ம மருந்து மாத்திரையை எடுத்து எடுத்து நம்ம உடம்புல ஒரு பெரிய விஷயத்த ஒரு பாதிப்புள்ளாக்கி இருப்போம். ஆனா இதுக்கு இயற்கை மருத்துவத்துல என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாள்பட்ட நோய்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அக்யூட் டிசீஸா இருந்தாலும் சரி, கிரானிக் டிசீஸா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எலிமினேட்டிவ் டயட். 3 விஷயம். உடம்புல எப்படி இருந்தாலும் ஒரு கழிவு உள்ளேறதுனால தான் பிரச்சனைகள் வருதுன்றது நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எலிமினேட்டிவ் டயட்டை 2 வீக்ஸ் கொடுப்போம். அப்போ அந்த எலிமினேட்டிவ் டயட் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா உடம்புல போய் கெட்ட கிருமிகளை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்க கிருமிகளை வெளியேற்றுறதுக்கான வேலைகளை பார்க்கும். 2வது சூதனிங் டயட். அது வெளியேறிடுச்சு, இப்போ உள்ளுக்குள்ளார நான் கிளீன் பண்ணணும். அப்போ அந்த சூதனிங் டயட்டான உணவு பழக்க வழக்க முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். 2nd வீக் முடிச்சு 3rd and 4th வீக்ல. 5th வீக்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெஜிமினேஷன் டயட். எல்லா அசுத்தத்தையும் நான் வெளியேற்றிட்டேன், இப்போ உள்ளுக்குள்ளார நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சுத்திகரிப்பு பண்ண இடத்துல ஒரு பியூரான ஒரு இம்யூனிட்டியை நான் ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னு இந்த 3 விஷயத்த நம்ம அந்த இடத்துல ஃபாலோ பண்ணுவோம். எலிமினேட்டிவ் டயட், சூதனிங் டயட், ரெஜிமினேஷன் டயட்னு. இப்ப இந்த 3 விஷயத்துல நம்ம பண்ணும்போது பாடியில ரூட் காஸ்ல இருந்தே ஆட்டோமேட்டிக்கா உடல்நிலை சரியாக ஆரம்பிச்சிடும். எப்ப ரூட் காஸ்ல இருந்தே நம்மளுக்கு இந்த பிரச்சனை சரியாக ஆரம்பிக்குதோ, திரும்பவும் அந்த பிரச்சனை நம்மளுக்கு வராது ஆட்டோமேட்டிக்கா. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு அலோபதி இங்கிலீஷ் மெடிசனை எடுக்கிறது மூலியமா என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா சப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது அதை நீங்க உள்ளுக்குள்ளார அழுத்தி அழுத்தி வச்சுட்டே இருப்போம். இந்த உள்ளுக்குள்ளார நம்ம அந்த பிரச்சனையை அழுத்தி வைக்கும் போது இந்த அக்யூட் டிசீஸா இருக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இருமல் வருது, நான் ஒரு கோல்ட் ஆக்ட் டேப்லெட் போட்டு அதை உள்ளுக்குள்ள சப்ரஸ் பண்ணிட்டேன். ஒரு 3 months கழிச்சு திரும்பவும் ஒரு சூழ்நிலை எனக்கு இருமல் வருது, திரும்ப நான் மெடிசன் போட்டேன். இன்னும் ஒரு 4-5 months கழிச்சு திரும்ப எனக்கு இருமல் வருது, திரும்ப நான் என்ன பண்ணேன், திரும்ப நான் மெடிசன் போட்டேன். இந்த மெடிசன் சப்ரஸ் பண்ணி உள்ளுக்குள்ளார அந்த மியூக்கஸ், அந்த சளியை அதிகமாக்கி 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 ஒரு 3 years to 5 yearsல அவங்களுக்கு கிரானிக் லங் ஃபெயிலியரை கொண்டு வரும். அப்படி இல்லாட்டி ஆஸ்துமாவை கொண்டு வரும், அப்படி இல்லாட்டி வீசிங் கொண்டு வரும், அப்படியே இல்லாட்டி சிஓபிடி அப்படின்ற ஒரு லங் இன்ஃபெக்ஷனை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதையே இன்னொரு விதத்துல ஒரு சின்ன கம்பேரிசன் நான் சொல்றேன் பாருங்க. நம்ம அதிகமா பாக்குறது டயபெட்டிஸ், சுகர். இந்த சுகர் பேஷண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா சுகர் வந்துருச்சுன்னு ஒரு மெட்ஃபார்மின் போடுவாங்க. 1 year மெட்ஃபார்மின் போட்டுட்டே இருப்பாங்க.
அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, அதே டாக்டர்கிட்ட போகும்போது சுகர் கம்மியா இருக்கணும், ஆனா அந்த இடத்துல சுகர் கம்மி ஆகாது. டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாத்திரை உங்களுக்கு பத்தல அப்படின்னு அடுத்த இன்னொரு டோஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்னும் 2 வருஷத்துக்கு அந்த மாத்திரையை போட்டுட்டே இருப்பாங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்க டாக்டர், உங்களுக்கு இந்த மாத்திரை பத்தல, நீங்க என்ன பண்ணணும்னா இன்சுலின் எடுக்கணும்பாங்க. இந்த இன்சுலின் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த டயபெட்டிக் வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி இல்லாட்டி டயபெட்டிக் நியூரோபதியா மாறும். இந்த ரெட்டினோபதினா என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த டயபெட்டிஸ் வந்து நரம்புகளை வந்து பாதிக்கப்படுறது டயபெட்டிக் நியூரோபதி. கண் நரம்புகளை கண்ணை பாதிக்கப்படுறது டயபெட்டிக் நியூரோபதி. இதே வந்து காலில் புண்ணாகிறது, எலும்புகளுக்கு புண்ணாக்குறது டயபெட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். அப்படி இல்லை அப்படின்னா டயபெட்டிக் கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பையுமே இது வந்து அதிகமா நம்மளுக்கு கொண்டு வரும். இது எல்லா சூழ்நிலையிலையும் நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கும். என்னன்னா, உணவு பழக்க வழக்க முறை. சரியான உணவை நம்ம கரெக்டா எடுத்திருந்தோம்னா சுகர் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல்ல வந்திருக்கும். நீங்க எமர்ஜென்சிக்காக எடுக்கக்கூடிய அந்த அலோபதி மெடிசன்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கும். ஆனா நம்ம மெடிசனை மட்டும் எடுத்துட்டு திரும்ப உணவு பழக்க வழக்க முறையை சரியா ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனால பாடி அடாப்ட் ஆகாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாடியில இருக்கக்கூடிய கெட்ட செல்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகும், சுகரோட இம்பாக்ட் அதிகமாயிட்டே போகும், ஃபுட்டை பத்தி நம்ம கான்சியஸா இருந்திருக்கவே மாட்டோம், திரும்பவும் கழிவு தேக்கம் அதிகமாயிட்டே போகும். ஒரு பீரியட்ல டயபெட்டிக் நீங்க எடுக்கிற மெடிசன் வந்து பாடிக்கு பத்தாம அந்த மெடிசனோட டோசேஜ் அதிகமாயிட்டே போய் போய் பாடியை ட்ரபிள் பண்ணிட்டே இருக்கும். ஒரு சாதாரணமா ஒரு நாளைக்கு ஒரு வேளை பழங்கள் எடுக்கிறதுக்கு யோசிச்ச நம்ம 2 வேளை காலையில 20 யூனிட் ஈவினிங் 20 யூனிட்னு செல்ஃபா இன்சுலின் இன்ஜெக்ஷனை எடுத்து போட்டுக்கிற அளவுக்கு நம்ம தயாரான சூழ்நிலையில நம்ம ஆயிருப்போம். அதாவது எம்பிபிஎஸ் 5.5 வருஷம் படிச்சுட்டு ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஒரு டாக்டர் அவங்க 5.5 வருஷம் படிச்சுட்டு போடுவாங்க. நம்ம 3.5 வருஷம் மாத்திரை எடுத்துட்டு இன்சுலின் போட தயாராயிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம இந்த காலத்துல வந்து தள்ளப்பட்டுட்டோன்றத கூட நம்ம வந்து ஒரு கான்சியஸா நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு ஃபெயிலியர் ஆயிடுவோம் நம்ம. சோ இதுதான் இந்த மக்கள்கிட்ட நம்ம இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எனக்கு கொடுத்த இந்த 10 மினிட்ஸ்ல நான் அதிகமா பேச விரும்பல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். உணவுன்றது வந்து பேசிக்கா மனுஷன் வந்து இந்த உலகத்துல உருவானதுல இருந்து இருக்கு. இப்ப இருக்க சினாரியோல உணவை நம்ம மறந்து மருந்த நம்ம உணவா எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மிகப்பெரிய ஒரு தவறான செயல். இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய காரணம் நம்மளோட லேசினஸ் தான். நான் வந்து யாரையுமே அசைவ உணவு எடுக்காதீங்க, பால் சாப்பிடாதீங்க, நெய் சேர்க்காதீங்க, பட்டர் சேர்க்காதீங்க, டேஸ்டா சாப்பிடாதீங்கன்ற விஷயத்த நாங்க சொல்ல வரல. ஒரு காலகட்டம் போது டேஸ்டியான ஃபுட்டு நம்மளுக்கு தேவைதான். அதே நேரத்துல எப்போ அந்த டேஸ்டியான ஃபுட்டு ஹேபிட்ஸை மீறி அடிக்ஷனா போகுதோ அப்போ நம்மளோட வாழ்வாதாரத்தையும் நம்மளோட வாழ்வியல் முறையும் நம்மளோட ஹெல்த்தையும் மிகப்பெரிய லெவல்ல அது ஸ்பாயில் பண்ணுது. ஸோ அப்போ நீங்க இந்த 3 விஷயத்தை தவிர்த்துட்டு நீங்க ரெகுலரா ஒரு நாளைக்கு ஒரு வேளை பழ உணவாகவும், ஒரு வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு 5 வேளை பழ உணவாகவும், மாசத்துல ஒரு 10 நாள்னாச்சும் ஃப்ரூட் டயட் எடுக்கிறது மூலியமா உடம்புல கழிவுகள் தேங்காம இருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். நான் ஆரம்பத்திலே சொன்ன 3 விஷயங்கள்: மண்குளியல், வாழை இலை குளியல், நீராவி குளியல். மண்குளியல் எடுக்கிறது மூலியமா பாடியில இருக்கக்கூடிய மினரல் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். வாழை இலை குளியல் எடுக்கிறது மூலியமா வாழை இலையில இருக்கக்கூடிய குளோரோஃபில், சன்லைட்ல இருக்கக்கூடிய விட்டமின் டி நம்ம பாடியில டைரக்டா ஆக்ட் ஆகி பாடியில இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய விட்டமின் டியை கூட நேச்சுரலா வித்தின் 2 சிட்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணி போன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணும். நீராவி குளியல், ஸ்டீம் பாத் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறது மட்டும் இல்லாம ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த ரெக்கவரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜான கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ஸ்டீம் பாத்தையுமே, 2வது ஸ்டேஜான சூதனிங் டயத்துல நீங்க எடுக்கிறதுக்கு மட் பாத்தும், 3வது டைமான ரெஜிமினேஷன் பீரியட் நீங்க எடுக்கிறதுக்கு வாழை குளியலையுமே தாராளமா நீங்க ப்ரிஃபர் பண்ணி எடுத்து உங்க உடம்ப நீங்க பாதுகாத்துக்கணும். இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், டாக்டர்ஸ் வந்து ஒரு டீச்சரா தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பேஷண்ட் நீங்க, மக்கள் நீங்க தான். டாக்டரா நீங்க உங்களை நினைச்சு நீங்க வந்து உங்க உடல்நிலைய பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க வருவீங்க.
அதனால டாக்டர்ஸ் ஆர் தி டீச்சர், தி பேஷண்ட் ஆர் தி ரியல் டாக்டர்ஸ் இன் நேச்சுரோபதி. ஃபுட் இஸ் அ மெடிசன், மெடிசன் இஸ் அ ஃபுட். இதுதான் இயற்கை மருத்துவத்தின் கோட்பாடு. உணவே மருந்து, மருந்தே உணவு. கடைசியா ஒரே ஒரு விஷயம் இன்னைய நாள் ஸ்பீச்ல நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை மருத்துவத்துல அனைத்து நோய்களையும் குணப்படுத்த முடியும், ஆனா அனைத்து மக்களையும் குணப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அனைவருக்கும் இயற்கை மற்றும் யோகா வணக்கங்கள். நன்றி.